ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம் இல்லைன்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? துலாம் ராசி நண்பர்கள் இருக்கிற வேலையை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். என்னன்னா, பாக்கியத்துல குரு இப்ப ஜூன் மாசம் வரைக்கும் இருக்காரு. இந்த பராபவம் ஆண்டு ஆரம்பிச்சு ஒரு 2 மாசம் வரைக்கும் ரொம்ப சூப்பர். வீட்டில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். எல்லாருமே உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. எல்லாருமே தொலைநோக்கு பார்வையுடன் உங்ககிட்ட அணுகுவாங்க. நீங்களுமே உங்களுடைய விஷன் ஆகட்டும், உங்களுடைய பிளானிங் ஆகட்டும், எல்லாமே உங்கள் கல்ச்சர் ஆகட்டும், எல்லாம் நேர்மையாக இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கும். எதுவுமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் இந்த பராபவ ஆண்டு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கும்னா, ஆல்மோஸ்ட் நவம்பர் மாதம் வரைக்கும் வேலையில் நிறைய பேருக்கு சிக்கல்கள் உருவாகும். இன்ஃபேக்ட் என்னுடைய பார்வையில் ஒரு இடத்துல சிக்கல் உருவாச்சுன்னா அது அடுத்த லெவலுக்கான முன்னேற்றமாக தான் நான் பார்க்குறேன். அதாவது எப்போ ஒரு மனுஷன் கண்டென்டட், நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, நான் திருப்தியாக இருக்கேன்னு சொல்கிறானோ அதுக்கப்புறம் அவனுக்கு வளர்ச்சி கிடையாது. 10ஆம் இடம் அப்படின்னாவே திருப்தியற்ற நிலைமை அப்படின்னு சொல்லுவோம். குரு அங்கே உட்காந்துருக்கான்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் ஆகும், கண்டிப்பாக வேலை மாறும், கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் மாறும், கண்டிப்பாக வேற ஊருக்கு தூக்கி விட்டுருவாங்க. இல்லையா அலைச்சல் இருக்கிற வேலையாக கொடுப்பாங்க, வேற ஊருக்கு வேற நாட்டுக்கு. இந்த மாதிரி தொழிலெலாம் உங்களுக்கு அமையக்கூடிய பல பேர் லீசிங் கம்பெனியில் வேலை செய்வாங்க. கன்சல்டண்ட்டாக அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் டெம்பரவரி 3 வருஷத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் அங்கே பர்மனெண்ட் ஆகிடுவீங்க, பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் லாபத்தில் உங்களுக்கு வரும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் புது வேலை, புது தொழில் இது கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேருக்கு லீஸ்க்கு ஏதாவது புதுசாக அக்ரிமெண்ட் பண்ணுறது, ரெண்டல் இன்கம் சம்மந்தப்பட்ட ஒரு வியாபாரம், இல்லையா ஒரு நிர்வாகம் பார்க்கக்கூடிய வியாபாரம், அவுட் சோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் கையிலேருந்து எடுத்து பண்ணிக்கிறது, அதாவது சப்கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பட்டய கலப்பம். துளாராசி நண்பர்கள் ஒரே விஷயம்தான், கிரகம் நமக்கு அனுகூலமா இல்லை அப்படின்னா அந்த கிரகத்தை நமக்கு அனுகூலமா எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் ஜோதிடம். சிம்பிள். அப்படி உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வரான், திரிகோணத்துல சனி இருக்குன்னா 100% உங்க ஒரே விஷயம்தான், உங்களுடைய வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்தில் கம்ப்ளீட்டா ஒரு மாற்றம் உண்டு. தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல குரு வரும்போது அட்வொகேட்ஸ் ஆடிட்டிங்க்கு நல்லா இருக்கும், ஸ்கூல்ல வேலை கிடைக்கும், காலேஜில் வேலை கிடைக்கும், பேங்க்ல வேலை கிடைக்கும். நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத இடையூறுகள் இதெல்லாம் போகும். ஒரே விஷயம்தான், துளாராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க பாஸ்க்கு நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க. சபார்டினேட்ஸ் ரொம்ப நல்லவங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக ஒரே அடியா அவங்க கூட அவங்க என்ன பண்ணாங்களோ அவங்க நல்லவங்கிற மாதிரி எடுத்துன்னு போனீங்கன்னா, எல்லாரையும் நம்புறது ஃபர்ஸ்ட் துளாராசி நண்பர்கள் நிறுத்தினாவே வீட்டில் இருக்கிறவங்க தலையா அடிச்சுக்க மாட்டோம். இந்த ஆளுக்கு நான் சொன்ன கேட்கவே இல்லைன்னு. அதனால இந்த டைம் பீரியட்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் உறுதி. அதே மாதிரி கர்மஸ்தானத்துல குரு வரும்போது வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம். தாயாருடைய உடல்நிலைகள்ல கவனம் அக்கறையா இருக்கணும். வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். கால் முட்டி லிகமெண்ட்ல கை வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த டைம்ஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் தி சேம் டைம் காசு பணத்துக்கு பயம் கிடையாது. ஏன்னா விருச்சிகம் அப்படிங்கிறது 2ஆம் இடமா அமையும். துட்டு பத்து பிரச்சனை இல்லை, அதனால பணம் வந்துட்டே இருக்கும். வீடு சுபிக்ஷமா சந்தோஷமா இருக்கும். வீட்டில் போனீங்கன்னா மன நிம்மதி இருக்கும், மனசாந்தி இருக்கும். வேலையில நிம்மதி இருக்காது. ஏதோ ஒன்று இருந்தாவே பெரிய சமாச்சாரம். அதாவது வீட்டில் சந்தோஷம் இருந்ததுனாவே அது பெரிய விஷயம் தான். ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சிரும். நல்லா இருக்கு. ஆமா, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் சரி, வீட்டில் தயவு செய்து கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது. தப்பு நடக்காமல் இருக்கும். ஏன்னா உங்க ஆங்கிள் மட்டும் நீங்க பேசுவீங்க. ஃபேமிலியில் 4-5 ஆங்கிள் இருக்கும். இப்போ டக்குன்னு ஒரு வேலை மாற்றுறதுன்னா உடனே மாறிட்டு போயிடுவோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு ஸ்கூல் மாற்றுறதை பற்றி மறந்துடுவோம்.
இல்லை அதை பற்றி பெருசாக பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. சில பேர் வேறு ஸ்டேட்னா ஓகேன்னு போடுவாங்க. இவ்வளோ நாள் அந்த பையன் தமிழ் படிச்சிருப்பான், ஹிந்தி இல்லை தமிழ்நாட்டில், அப்போ அங்கே போனால் ஹிந்தி எப்படி படிக்கிறதுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷனல் கான்சிக்வன்சஸ் ஒரு ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு ஜோராக இருக்குது, பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது, ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு வேலையில் ஏதோ ஒரு வேலை இருக்கும். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியலனாலும் உங்களுக்கு அத்தியாவசியம் எல்லாமே செட் ஆகும். தெரியுமா? கண்டிப்பா பண வரவு இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்ப கடன் பிரச்சனை தீர்ந்துரும் அப்படிதானே? பண வரவுகள் தாராளமாக இருக்கு. அதனால கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்புகள் 80% இருக்கிறது. கடன் கம்மியாகும், தீராது, ஆனா கம்மியாயிடும். 50% கட் பண்ணிடுவீங்க. தெரியுமா? கண்டிப்பா அந்த 20%ன்றது எதனால அவங்க குரு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கோமா, திரிகோணத்துல சனி உட்காந்துருக்கு. 60% கடனை தீக்கும், பேலன்ஸ் 40% வச்சுக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா அது தேவையில்லாத கஷ்டத்தை கொடுத்துருக்கும். எப்படிப்பட்ட கஷ்டம்னா உடல்நிலைகளில் பாதிக்கும், தேவையில்லாத பகை உருவாகும், நல்லா இருக்கிற ஃபேமிலிலேயே ஏதாவது ஒரு குழப்பம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வரக்கூடாதுன்னா அந்த கடனை ஒரு 30% அப்படியே வச்சுட்டு இருக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா 7 லட்சம் க்ளோஸ் பண்ணுங்க, பேலன்ஸ் இருக்கிற 3 லட்சத்தை இஎம்ஐயாக கட்டிட்டுருங்க, தப்பு கிடையாது. ஒரு வருஷத்துக்கு லாபத்தில் குரு வரும்போது அதையும் முடிச்சிருங்க, தப்பே கிடையாது. சில விஷயங்கள் அப்படிதான். கண்டிப்பா மாணவர்களுடைய கல்வி அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? ரொம்ப நல்லா இருக்கும். 10ல் குரு வருது, காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. தொழில் கல்வி எல்லாமே பெரிய அளவுக்கு, அதாவது நான் சொல்றது எல்லாமே நுணுக்கமான கல்வின்னு சொல்லுவோம். அதில் இன்ஜினியரிங் செக்டார், அதாவது மெயினாக துளாராசி நண்பர்கள் யாராக இருக்காங்களோ அவங்களாம் இன்ஜினியரிங் செக்டாரில் ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ப்பும் வரும். நிறைய பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் ஃபீல்டில் போவாங்க. நிறைய பேர் இந்த டெக்னாலஜியும் சரி அண்ட் இன்ஜினியரிங்கும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய படிப்புகள் அது நன்னா ஓடும். சில பேருக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டார், சில பேர் சினிமாட்டோகிராஃபி படிக்கிறது, மீடியாவில் வருது, இந்த மாதிரிலாம் துளாராசி நண்பர்களுக்கு பெரிய யோகமான விஷயங்கள் நடக்கும். தைரியமாக இருக்கும். கண்டிப்பா இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம்? ஒரே விஷயம்தான், இங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார், நான் சொல்றது வரதராஜ பெருமாள் இருக்கக்கூடிய ஸ்தலத்துல பெருந்தேவி தாயார்னு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு திங்கக்கிழமை காத்தால 6 to 7 போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா லைஃப் செட் ஆகிடும், பெரிய பாதிப்புகள் கொடுக்காது, நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த லவ் எப்படி எந்த ராசிக்காரர்களுக்கு சக்சஸ் ஆகும்? ஜெனரல் லவ் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னா மெயினா ஜூனுக்குள்ள பார்த்தோம்னா துளாராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா லவ் கன்ஃபார்மா நடக்கும். அது கல்யாணமா கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஜூனுக்கு அப்புறம்னா அது பெருசா நிலைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அதனால அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றதுதான் பெட்டர். குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நீங்க மேசம், ரிஷபம், மிதுனம், மகரம் ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த வருடத்தை பெண்களுக்கான வருடம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரன் குரு வீட்டுல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு நடக்கும். 80% பெண்களுக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். கண்டிப்பா இப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னுமுமே திருமணமாகாம இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 40 வயது கடந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த திருமண யோகம் அப்படின்றது வருமா? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகம்ன்றது ரொம்ப பக்கத்துல இருக்கு? சூப்பர், நல்ல கேள்விமா. அதாவது நல்ல கேள்வியை நல்ல விதமா கேட்கும்போது நல்ல ரிசல்ட் வரும். கன்னி ராசி நண்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்கள், மகர ராசி நண்பர்கள், மீன ராசி நண்பர்கள், கடக ராசி நண்பர்கள், ரிஷபத்துக்கும் சேர்த்து கல்யாண பிராப்தம் அமோகமா இருக்கு. இந்த பராபவன்ல கண்டிப்பா கல்யாணம் ஆகும். தைரியமா இருக்கு. கண்டிப்பா எந்தெந்த ராசி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி கல்யாணம் ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? மெயினா கும்பராசி நண்பர்கள், துலா ராசி நண்பர்கள், அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி கடன் அப்படின்றது எல்லாருக்குமே அதிகமாயிருக்கு. இந்த கடன் தொல்லை நீங்குமா? அவர்களுடைய தொழில்ல முன்னேற்றம் அடைந்து அந்த ப்ரமோஷன் கிடைச்சி இல்லைன்னா ஃபாரின் அந்த மாதிரி போய் அவர்களுடைய கடன் தொல்லையை நீக்குவதற்கான வாய்ப்பு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கு? மெயினா ரிஷபத்துக்கு, மீனத்துக்கு, மகரத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கன்னிக்கு பிளஸ் கடகம், இவங்க அத்தனை பேருக்குமே தொழில், வேலை, முன்னேற்றம், ஃபேமிலி எல்லாம் செட் ஆகிடும். தெரியுமா இருக்கலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா அவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து நம்ம இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். நன்றி சார். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி.